அநியாயங்கள், பல அட்டூழியங்கள் மணிப்பூர்ல பழங்குடியின சமுதாயத்திற்கும் இடைநில சமுதாயத்தினருக்கும் ஏற்பட்ட பிரச்சனையில நிர்வாணமா 2 பெண்களை அழைத்து போய் பாலியல் வன்புணர்வு செய்து ஏகப்பட்ட உயிரிழப்புகளை கொடுத்து ஊரையே சூறையாடிய ஒரு வக்கரம் பிடித்த ஒரு மாபெரும் கலவரம் நடந்தது பாத்தீங்க இல்லையா? அந்த நேரத்துல நீங்க என்ன பண்ணீங்க, என்ன செஞ்சீங்கிறதெல்லாம் நமக்கு நல்லாவே தெரியும். இத்தனைக்கும் அந்த மண்ணுல, அதாவது மணிப்பூர்ல நீங்க தான் ஆட்சி செஞ்சுட்டு இருக்கீங்க. இதை பற்றி கேள்வி எழுப்பின உடனே ஜெயலலிதா அம்மையாருடைய புடவையை பிடிச்சி எடுத்தாங்களே, அந்த ஸ்டோரிக்கு போயிடுறாங்க. என் மீது ஒரு தவறை சொன்னா உன்னால் நடந்த தவறை நான் சொல்லுவேன். இப்படிதான் போயிட்டு இருக்குது. இதற்கு மத்தியில சந்தி சிரிக்கிறது இந்தியாவினுடைய சகோதர தன்மை. இந்தியா அமைதியை விரும்பும் நாடு என்கின்ற கொள்கை அழிந்து வருவது மிகப்பெரிய வேதனை. இது போல ஒரு சம்பவங்களை எல்லாம் பார்த்தா உங்க மனசு துடிக்கணும். ஏன் இஸ்லாமியர்களுக்கு துடிக்குது? வெள்ளம் வரும்போது துடிக்குது, புயல் வரும்போது துடிக்குது, கொரோனா போன்ற பேரிடர் காலகட்டத்தில் துடிக்குது, உணவு இருப்பிடம் கொடுத்து பாதுகாக்க நினைக்குதே அந்த இதயம். அப்பேற்பட்ட இதயங்கள் இறக்கும் பொழுது உங்களுக்கு எப்படிங்க சொல்ல மனசு வந்துச்சு? 45 பேர் செத்து போனதற்கு அஞ்சலி தெரிவி கேட்டாலும் கூட பரவாயில்லைங்க. ஆனா 45 உடலுக்கும் மரியாதை செலுத்த சென்ற அனைத்து உறவினர்களும் செத்து மடிய வேண்டும் என்று சொல்லக்கூடிய அந்த வாக்கியத்தை கேட்கும் பொழுதெல்லாம் மனது பதறுகிறது சார். வன்மம் பிடித்த இந்த தேசத்தில் வாழ்ந்து கொண்டிருப்பதே வெட்கக்கேடு என்று என் மனது சொல்கிறது. வேதனையோடு விடைபெறுகிறேன். என் வார்த்தையில் தவறு இருக்கிறதா, அல்லது இது போன்ற பதிவுகளை வெளியிடும் விஷ கிருமிகளின் மீது தவறா என்பதனை பதிவிடுங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திப்போம்.